இப்படி நீங்க அனுப்புற மெசேஜ் எத்தனை ஸ்டெப்ஸ கடந்து போகுதுன்னு தெரியுமா? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எப்படி அவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டா போகுது? எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம். இது வெப்டெக் அகாடமி. ஓஎஸ்ஐ மாடல் ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு இன்டர்கனெக்ட் மாடல் தான் இன்னைக்கு நாம ஒரு மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைல் பேசுறது, ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷன் பேசுறது. இப்ப நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு மெசேஜ் சென்ட் பண்ணாலும் வரது. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஓஎஸ்ஐ மாடல் தான். அப்படி இந்த ஓஎஸ்ஐ மாடல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் கம்யூனிகேஷன். ஒரு நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அப்படின்றது நம்ம அனுப்புற டேட்டாவ இன்னொரு டிவைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. நெட்வொர்க்ல ஏதாவது இஷ்யூ ஏற்படுது அப்படின்னா, அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் தேவைப்படும். அந்த ரெசல்யூஷன ஒரு ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச் பண்ணா தானே நல்லாருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அதாவது உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ இத டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா, அவரு ஒரு புரோட்டோகால் இருக்கும். அந்த புரோட்டோகால பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆப்பரேட் பண்ணணுமா, இல்ல இன்ஜெக்ஷன் குடுக்கணுமா, இல்ல வந்து சின்னதா ஒரு தையல் போதுமான்றத முடிவு பண்ணுவாரு. இந்த சேம் வே நம்ம ஒரு டேட்டாவ டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஒரு விஷயத்த வந்து மத்தவங்களுக்கு சொல்றோம், அனுப்புறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச் இருக்கு. அந்த அப்ரோச் தான் ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம முக்கியமா ஒரு விஷயம் பார்க்கணும். டெஃபனிஷன் அண்ட் பர்ப்போஸ். அதாவது இந்த ஓஎஸ்ஐ மாடல் தான் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ஃபங்ஷன்ஸ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுது. அண்ட் அதே நேரத்துல 2 சிஸ்டத்துக்கு நடுவுல எஃபெக்டிவான இன்டராக்ஷன் நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு புரோட்டோகால டிஃபைன் பண்ணுது. அண்ட் ஹிஸ்டாரிக் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1984ல ஒரு டெக்னாலஜியோட குரோத் வந்து ரொம்ப ரேப்பிடா ரொம்ப வேகமா இருந்துச்சு. அண்ட் வந்து ஒரு சிஸ்டம் வந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு அனுப்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎம் எடுத்துக்கலாம். ஐபிஎம்ல இருந்து ஆப்பிள் அப்படின்ற இந்த 2 கம்பெனிக்கு போகுது அப்படின்னா, ஸோ ஐபிஎம்ல இருந்து ஆப்பிளால பேசிக்க முடியல. ஸோ இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் அப்ப இருந்த கம்பெனிஸ்க்கு நடுவுல நடந்திருக்கு. ஸோ இத ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்றத ஒண்ணு கொண்டு வராங்க. அண்ட் இதுக்கு கீழ தான் லேயரே கொண்டு வராங்க. 7 லேயர மொத்தமா கொண்டு வராங்க. இந்த 7 லேயர் எதுக்குன்னா, ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஃபங்ஷன்ஸ் அண்ட் வந்து நம்ம அனுப்புற விஷயங்களுக்கு வந்து ஒரு என்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வராங்க. அண்ட் இத வந்து நம்ம பிராக்டிகலாலாம் பார்க்க முடியாது. எல்லாமே தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸா தான் இருக்கும். ஆனா இந்த ஓஎஸ்ஐ மாடல் இல்லாம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே நடக்கல. ஸோ 7 லேயர் என்ன? இதுதான். இந்த 7 லேயர் தெரிஞ்சுக்கணும். நீங்க Zohoக்கு இன்டர்வியூக்கு போறீங்க, இல்ல Googleக்கு இன்டர்வியூ போறீங்க, Amazon, HCL, Cognizant இந்த மாதிரியான ஒரு பிக்கர் ஜெயண்ட்ஸ் கிட்ட நீங்க இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஓஎஸ்ஐ மாடல பத்தி கேட்காம இருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்றேன். என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Zohoல இன்டர்வியூக்காக போயிருக்காரு. ஸோ அந்த Zohoக்கு இன்டர்வியூக்காக போகும்போது ஒரு 3 முறை ட்ரை பண்ணி தான் அவரு பிளேஸ் ஆனாரு. பட் அந்த 3 முறையுமே ஓஎஸ்ஐ மாடல பத்தி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல எழுத சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த இன்டர்வியூ இன் Zoho ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல ஓஎஸ்ஐ மாடல பத்தி கண்டிப்பா 7 லேயர்ஸ பத்தி இருக்கும். நெட்வொர்க் லேயர்னா என்ன? டேட்டா லிங்க் லேயர்னா என்னன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் இந்த ஓஎஸ்ஐ மாடல பத்தி இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி Amazonல ரீசென்ட் இன்டர்வியூஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேயுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ எய்தர் அங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனா இருக்கும். அப்படி இல்லன்னா டெக்னிக்கல் ரவுண்டா டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸா இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில ஓஎஸ்ஐ மாடல பத்தி கொஸ்டின் இல்லாம அந்த ஒரு இன்டர்வியூ நடக்கிறதே கிடையாது. ஆனா இது ஒரு தியரிட்டிக்கல் அப்ரோச் தான். இது எதுக்கு இப்ப பேசுறாங்க அப்படின்னா, இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னா, உங்களால ஒரு ப்ராப்பரான நெட்வொர்க் இன்ஜினியராகவோ, ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியராகவோ, ஈவன் நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணா கூட இந்த ஓஎஸ்ஐ மாடல தெரிஞ்சு தான் நீங்க டெவலப் பண்ற மாரி இருக்கும். ஸோ மொத்தமா 7 லேயர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் லேயர். இப்போ நீங்க ஒரு மொபைல்ல தான் இந்த வீடியோவ பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்குற அந்த பிசிக்கல் லேயர் நீங்க டச் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு லேயர். ஸோ இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரா பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதாவது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ரா பிட்டா டிரான்ஸ்ஃபார்ம் நடக்கும். ஓஎஸ்ஐ மாடல்ல இருக்கக்கூடிய இந்த 7 லேயர். அதுல முதல் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் லேயர். இந்த பிசிக்கல் லேயர நீங்க பார்க்குறீங்க. இப்ப நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிற அந்த மொபைல் ஃபோன், அந்த யூடியூப் ஸ்கிரீன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிக்கல் லேயர். நீங்க நேரடியா பார்க்கக்கூடிய லேயர். ஸோ இங்க தான் உங்களுடைய டேட்டா வந்து ரா பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் நடக்குது. 2வது டேட்டா லிங்க் லேயர். அதாவது நீங்க அனுப்பக்கூடிய டேட்டா இப்ப நீங்க மெசேஜ சென்ட் பண்ணாலும் சரி, இல்ல ரிசீவ் பண்ணாலும் சரி, ஸோ அந்த இடத்துல வந்து சம்திங் நடக்கும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மட் நெட்வொர்க் உள்ள போறது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் லேயர் டேட்டா லிங்க் லேயர். டேட்டாவா அது கன்வெர்ட் நடக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் லேயர். இந்த நெட்வொர்க் லேயர் தான் எந்த வழியிலலாம் போனா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றது. எந்த வழி அப்படின்றது மீன்ஸ், இப்போ நம்ம ஆஃபீஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 ரவுட்டர் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஒரு ரவுட்டர்லேருந்து இன்னொரு ரவுட்டர், அடுத்த ரவுட்டர்லேருந்து வெளியில, அதுக்கப்புறம் நம்மளுடைய டவர், சிக்னல் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு டெஸ்டினேஷனோ அந்த டெஸ்டினேஷன் ஏரியால வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த டெஸ்டினேஷன் ஏரியாக்கு வர வரைக்கும் நடக்கிற வேலை இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே ஒரு பிசிக்கல் நெட்வொர்க்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிசிக்கல் நெட்வொர்க்ல சிக்னல்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் நடந்து வரும். ஸோ அப்படியே அந்த டிரான்ஸ்போர்ட் நடக்குது இல்லையா? அதுதான் 4வது லேயர். இந்த டிரான்ஸ்போர்ட்ட தான் உங்களுடைய டிசிபி, யுடிபி அதாவது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஐபி அட்ரஸ் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருந்து கம்ப்ளீட்டா விட்டுட்டு அதாவது நீங்க யாருக்கு ரிசீவரா அனுப்புறீங்களோ, அங்க வந்து சென்ட் ஆகுது. இப்ப நீங்க ஹேனிங் மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய நெட்வொர்க்லேருந்து கம்ப்ளீட்டா விட்டுட்டு அந்த ரிசீவரோட நெட்வொர்க்குக்கு போறது தான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ஒர்க் ஆகுது. அடுத்தது செஷன் லேயர். இந்த செஷன் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க எவ்வளோ நேரம் ஒரு இடத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்றது. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பேமெண்ட் பேங்கிங் சிஸ்டம் எடுத்துக்கங்க. நீங்க நெட் பேங்கிங் போனீங்க அப்படின்னா, ஒரு 120 செகண்ட்ஸ்க்கு நீங்க ஐடியலா இருந்தீங்க. இன்டர்நெட்ல இருந்து நீங்க மினிமைஸ் பண்ணிட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த செஷன் வந்து லாக் அவுட் ஆயிடும். இது எதுக்காகன்னா, பேமெண்ட் செக்டார்ல ரொம்ப நேரம் கனெக்டட்ல இருந்தா, ஸோ ஒண்ணுமே பண்ணாம ரொம்ப நேரம் கனெக்ட்ல இருந்தா, அது ஹேக்கர்ஸுக்கு வழிவகுத்துரும். அதனால தான் அந்த செஷன் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, 120 செகண்ட்ஸ் ஐடியலா இருக்கிறப்போ அது அவுட்டேட் ஆயிடுது. அது லாக் அவுட் ஆயிடுது. ஸோ இந்த மாரி நீங்க எவ்வளோ நேரம் இருக்கணும், அதுவும் ஐடியலா எவ்வளோ நேரம் இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்க கனெக்டடாவே இருந்தாலும் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணது இந்த செஷன் லேயர் தான். ஸோ Instagramல இந்த மாதிரியான ஒரு செஷன் லேயர் கிடையாது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா நீங்களா மேனுவலா லாக் அவுட் பண்ற வரைக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் லாக் அவுட் ஆகுறதில்ல. அன்டில் ஆர் அன்லெஸ் நீங்க வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நீங்க வேற ஒரு டிவைஸ்ல லாகின் பண்ணி மத்த எல்லா டிவைஸ்லயும் லாக் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும். ஆனா ஸ்டில் அது செஷன் தான். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, சில அப்ளிகேஷன்ஸ்ல அந்த டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். இது பேஸ்ட் ஆன் த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷனோட அதில இருக்கக்கூடிய டேட்டா வெளிய போச்சுன்னா, எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த டைமிங்ஸ வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் பிரசன்டேஷன் லேயர். இந்த பிரசன்டேஷன் லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிசிக்கல் லேயர்லேருந்து டேட்டா லிங்க் லேயர்ல கம்ப்ளீட்டா என்னவா இருக்கும்னா, என்கிரிப்ட் ஆயிருக்கும். இந்த என்கிரிப்ட் ஆன விஷயங்கள் வந்து பிரசன்டேஷன் லேயர்ல தான் மறுபடியும் அவங்க அதாவது ரிசீவர் எண்ட்ல வந்து கம்ப்ளீட்டா அத படிக்கிறதுக்கான ஃபார்மேட்டா மாறும். யூசபிள் ஃபார்மேட்ல மாறதுக்கான வேலைய இந்த பிரசன்டேஷன் லேயர் தான் செய்யும். கடைசியா அகைன் அப்ளிகேஷன் லேயர். இந்த அப்ளிகேஷன் லேயர்ல இப்ப நம்ம வந்து YouTubeல பார்த்திருப்போம், இல்ல WhatsApp இது எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் இல்லையா? ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயர்ல போய் செட்டில் ஆகி அந்த டேட்டா வந்து இன்ஃபர்மேஷன் விசிபிளா தெரியக்கூடிய வேலைய செய்றது தான் இந்த அப்ளிகேஷன் லேயர். இப்போ அந்த யூசர் வந்து அகைன் இப்ப நான் ஹாய்ன்னு அனுப்பிச்ச மெசேஜ் அங்க போயிடுச்சு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூசர் ஹவ் ஆர் யூ அப்படின்னு அனுப்புறாருன்னா, அகைன் அப்படியே உல்டாவா அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர்ன்னு சொல்லிட்டு அப்படியே உல்டாவா நமக்கு வந்து வரும். இல்ல அப்படின்னா, அங்கிருந்து நம்ம அவர் சென்டரா கனெக்ட் பண்ணி பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர் இத நீங்க எப்படி வேணாலும் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இத எப்படி அஸ்யூம் பண்ணிக்கிட்டாலுமே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 லேயர கிராஸ் பண்ணி தான் ஒரு டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்குது. அது அட் எனி டேட்டா. நீங்க வந்து ஒரு நெட் பேங்கிங்ல நீங்க மணிய சென்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல WhatsAppல மெசேஜ் சென்ட் பண்றதா இருக்கட்டும், YouTubeல வீடியோஸ் அனுப்புறதா இருக்கட்டும், இல்ல ஒரு இமேஜஸ் சென்ட் பண்றதா இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் டேட்டா. நீங்க ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் கூட நீங்க பைனரி கோட்ல கூட டேட்டாவ சென்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க எப்படி சென்ட் பண்ணாலும், நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள அனுப்புனாலும், இந்த 7 லேயர கிராஸ் பண்ணி தான் உங்களுக்கு டேட்டா நடக்குது. ஸோ எதுக்காக இந்த OSI மாடல்ல இந்த 7 லேயரா பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு 5 முக்கியமான காரணம் இருக்கு. 1 இன்டர்பீரியபிலிட்டி அதாவது ஒரு சீம்லெஸ்ஸான கம்யூனிகேஷன் நமக்கு டிஸ்கனெக்ட் ஆகாத கம்யூனிகேஷன் அவங்க எந்த OSல வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாலும், நாம எந்த OSல ரன் பண்ணிட்டு இருந்தாலும், ஸோ ஒரு புரோட்டோகால கீழ ரன் பண்றப்போ அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப சீம்லெஸ்ஸா இருக்கும். 2வது ஃப்ரேம் ஒர்க்க ட்ரபிள் ஷூட் பண்றது. அதாவது ஒரு நெட்வொர்க் இஷ்யூஸ ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல இருந்தா நம்ம ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப நம்ம ஹாய்ன்னு மெசேஜ் WhatsAppல சென்ட் பண்றோம். ஆப்போசிட்ல இருக்கவர் ரிசீவ் பண்றாரு. ஆனா இவருக்கு ரிசீவ் ஆகவே இல்ல. அப்போ ஒவ்வொரு லேயரா செக் பண்ண வரலாம். ஸோ அந்த லேயரா செக் பண்ண வரப்போ, ஒவ்வொரு இடமா செக் பண்ண வரப்போ, ஸோ இந்த லேயர்ல தான் பிரச்சனை இருக்குன்னு நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்க யூஸ் பண்றாங்க. 3வது எஜுகேஷனல் டூல்ஸ். இப்போ ஒரு நெட்வொர்க் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அதாவது ரவுட்டர் இருக்கும், ஸ்விட்ச் இருக்கும், இன்டர்னலா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்யூனிகேஷன், என்கிரிப்ஷன், டீகிரிப்ஷன், என்காப்சுலேஷன் இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இது
நம்ம வந்து மொத்தமா வச்சிருந்தாங்க அப்படின்னா, எங்க என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஸோ, அதனால சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு காம்ப்ளக்ஸான நெட்வொர்க்க ரொம்ப சிம்ப்ளிஃபையா படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணது தான் இந்த OSI மாடல். அண்ட் 4வது முக்கியமான விஷயம், இன்னைக்கு தேதிக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் வந்துருச்சு. ஸோ, அந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து கைடன்ஸ் குடுக்குறதுக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்க ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த பில்டிங் கைடன்ஸ்க்காகவும் பார்த்தீங்கன்னா, இந்த OSI மாடல் பயன்படுது. அண்ட் லெகசி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். வாட் இஸ் மீன் பை லெகசி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு மாடர்ன் நெட்வொர்க் அண்ட் புரோட்டோகால்ஸ் இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கருணை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாது. இது ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணலாமே அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. இந்த ஸ்டெப்னா இந்த ஸ்டெப் அப்படி புரோட்டோகால் நம்ம ஃபாலோ பண்ணா தான் ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்க முடியும். பேக்டோர் வழியா உள்ள வரக்கூடிய ஹேக்கர்ஸ் இவங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்காகவே இந்த மாதிரியான லேயர் செட் பண்ணி ஒவ்வொன்னுத்துக்கும் என்ன மாதிரியான செட்டப் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினட் ஃப்ரேம் ஒர்க் குடுத்தது தான் இந்த OSI மாடல். அண்ட் OSI மாடல் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது நெட்வொர்க்குள்ள TCP, IP மாரி தான் இருக்கு. இந்த லேயர் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, OSI மாடல் அப்படின்றது 7 லேயர் இருக்கு. ஆனா மீன்வைல் இந்த TCP, IP மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 4 லேயர்ஸ் தான் இருக்கு. ஸோ வந்து இந்த லேயர் டிஃபரன்ஸ் இருந்தாலும் அங்கேயும் அது கிராஸ் பண்ணி தான் ஒரு நெட்வொர்க்குள்ள வருது. அண்ட் 1970ல TCP, IP வந்து எமர்ஜ் ஆகுது. அண்ட் OSI வந்து எல்லாத்தையுமே டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு ஒண்ணு நடந்தாவே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. அண்ட் OSI மாடல் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு படிக்கிறதுக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்ட ஒரு மாடல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஆனா TCP, IP அப்படின்றது நம்ம ரியல் வேர்ல்ட்ல நம்ம இறங்கி வேலை பார்க்கணும். இப்போ நான் வந்து YouTubeல இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் அப்படின்னா, பேஸ்ட் அப்பான் TCP, IP இல்லன்னா நம்மளால அப்லோடே பண்ண முடியாது. இந்த பர்ட்டிகுலர் ஐபில தான் இந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கு அப்படின்றது YouTube கண்டிப்பா தெரியும். அந்த ஐபிய டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அந்த ஐபியோட லொகேஷன் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்றதுக்காக தான் இந்த TCP, IP மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் புரோட்டோகால் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. இந்த புரோட்டோகால் இதெல்லாம் இப்படி தான் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, OSI மாடல கம்பேர் பண்ண சொல்ல TCP, IP ரொம்ப ஈஸியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. பட் OSI மாடல் தான் பேஸ் ஸ்டாண்டர்ட். அதுக்கு மேல தான் நம்ம மத்த புரோட்டோகால்ஸ்லாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். இப்போ TCP, IP எடுக்கும்போது பிராக்டிகலா நம்மளால ஒரு அப்ளிகேஷன்ல எதெல்லாம் அடாப்ட் பண்ண முடியுமோ, அது எதெல்லாம் அடாப்ட் பண்ண முடியும். தென் OSI மாடல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டரான விஷயங்களா இருக்குது. தென் இந்த ரியல் வேர்ல்ட்ல OSI மாடல் எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, 5 முக்கியமான காரணத்துக்காக. 1 நெட்வொர்க் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். எப்படிலாம் ஒரு நெட்வொர்க் டிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக, நம்மளுடைய நெட்வொர்க்கோட பெர்ஃபார்மன்ஸ அனலைஸ் பண்றதுக்காக, அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து நெறையவே வந்துட்டு இருக்கும். அத என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டியா வச்சுக்கிறதுக்காக, நம்மளுடைய டெவலப்மென்ட் டூல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டோகால் பேஸ்ல பாதுகாக்கிறதுக்காக அண்ட் கடைசியா அ எந்த ஒரு விஷயமும் இல்லாம கரெக்ட்டா இதுதான் இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்றோம் இல்லையா? அந்த டெஃபினிஷனுக்காக இந்த OSI மாடல் யூஸ் பண்றாங்க. கன்க்ளூஷனா இந்த ஒரு செஷன்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OSI மாடல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நெட்வொர்க் கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்னாவே அந்த இடத்துல OSI மாடல் இருக்கு. ஃபியூச்சரா இதோட டெவலப்மென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க 5G போலாம், 6G போலாம், ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா 100G போலாம். ஆனா அங்கேயுமே OSI மாடல் தான் ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சரா இருக்க போகுது. இன் ஃபியூச்சர் எவால்வ்மென்ட்ல கண்டிப்பா இந்த 100Gs வந்தாலும் OSI மாடல் கண்டிப்பா அங்க ஸ்டாண்டர்டைஸா தான் இருக்க போகுது. மேபி இதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாத்துவாங்களே தவிர OSI மாடல் இல்லாம இருக்க போறதில்ல. அண்ட் இந்த OSI மாடல் படிக்கிறது மூலியமா நீங்க ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராகவோ, ஐடி சப்போர்ட் இன்ஜினியராகவோ ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த OSI மாடல் யூஸ் ஆகுது. இப்ப தெரியுதா நீங்க ஹாய்ன்னு அனுப்பிச்ச மெசேஜ் எப்படி உங்களுடைய லவ்வருக்கு ரீச் ஆகுது அப்படின்னு வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. OSI மாடல் பத்தி படிக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா நீங்க நம்மளுடைய நம்பருக்கு ரீச் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.